வணக்கம். யுகாஸ் உலகம் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் செஞ்சு வச்சிடுங்க. நல்ல சூடான தண்ணியை ஊற்றி காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. சரியாக 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே காலிஃப்ளவரை தண்ணியில் வச்சிருக்க வேண்டாம். ஸோ கரெக்டாக டைமை பார்த்துக்குங்க. ஒரு பேனில் 1.25 கப் கடலை மாவை போட்டு நல்லா வறுத்துடுங்க. ரொம்ப பொன்னிறமாக வறுக்க வேண்டாம். லைட்டாக அந்த வாசனை வந்தால் போதும். அது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். அதுக்கு மேலே மாவை வறுக்க வேண்டாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டேன். இன்னொரு பவுலில் வறுத்த கடலை மாவை போட்டுடுங்க. இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. இப்போ நான் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்காட்டி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அரை கப் கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துடுங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் செஞ்சிடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. நல்ல தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் நல்ல மாவோட ஒட்டி பொரிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவை மூடியால் மூடி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை மாவில் போட்டு எடுத்து ஒன்றொன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் காலிஃப்ளவரை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுடுங்க. காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வெந்ததும் திருப்பி விட்டுடுங்க. நல்ல 2 பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்ல ஃப்ரை ஆக விடுங்க. அப்பதான் மாவு உள்ளேயும் வெந்து காலிஃப்ளவரும் நல்லா உள்ள வெந்து சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் ரெடி. ஆயில்ல இருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாத்திடலாம். சுவையான கிறிஸ்பி ஃப்ரைட் காலிஃப்ளவர் கபாப் ரெடி. இந்த கபாப் எல்லா வெரைட்டி ரைஸ், பிரியாணி, புலாவ் எல்லா டைப் ஆஃப் ரைஸுக்கும் கூட சாப்பிட சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக மழை பெய்கிற டைமில் இந்த காலிஃப்ளவரை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ருசியோ ருசி. அது ஒரு தனி ருசியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, காலிஃப்ளவர் உள்ளேயும் நல்லா வெந்து மாவும் நல்லா வெந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யுகாஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.